சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் மக்கள், விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்ததோடு கோடை பயிர்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. மதுரை, திருப்பரங்குன்றம், நிலையூர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் வெள்ளம் போல நீரில் மூழ்கின. பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனுடன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் நரந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இடி மின்னலுடன் கூடிய மழையால் வெப்பம் குறைந்தது. விவசாயிகளும் இந்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவையாறு, வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குறுவை சாகுபடிக்கு இந்த மழை பெரும் உதவியாக அமைந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து மாலை நேரங்களில் பெய்யும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலை முடித்து வீடு திரும்பும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே வேலூர் ஆரணி சாலையில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் நனைந்தபடி பயணம் செய்ய நேர்ந்தது. ஓட்டுநர், நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. போட முடியும்.